ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்காரவேலன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மொரப்பூர்லேருந்து சிந்தல்பாடி ரோட்டில் இருக்குங்க. வாங்க கோயிலை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மொரப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குங்க. ஸோ இது ரயில்வே பாலம் ஒன்று இருக்குங்க. ஸோ 2 வீலரில் வந்தால் நடந்து வந்தால் இந்த ரயில்வே பாலம் வழியாக கிராஸ் ஆகி போயிடலாம். அப்புறம் 4 வீலர் அப்படி வந்தோம்னா இன்னும் 2 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு அந்த பக்கம் ரயில்வே பாலம் வழியாக இருக்குங்க. ஸோ அந்த வழியாக அப்படியே வந்துடலாங்க. இதுதாங்க கோயில். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து சண்டே மட்டும் தான் ஸ்பெஷல். ரொம்ப இங்கெல்லாம் நிறைய கிடா வெட்டி நல்லா சிறப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. ஸோ நேர்த்திக்கடன் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல பவர்ஃபுல் சாமி இது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ இதுதாங்க சிங்காரவேலன் கோயில். ஸோ முதல்ல வந்து இந்த சாமி கும்பிட்டு அவங்க எதுனா கும்பிடிக்க இருந்தால் நிறைவேற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறாங்க. இங்கே எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா உடம்பு சரியில்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, ஸோ அந்த மாதிரி வேண்டுதலுக்கு இங்கே சீக்கிரம் தீர்வு காணுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வாகனங்களுக்கு கிடா வெட்டுது, வண்டி அந்த மாதிரிலாம் புது வண்டி எடுத்தால் இங்கே வந்து கிடா வெட்டிட்டு போகிறாங்க. பூஜை போட்டு போகிறது, மந்திரம் போடுறது, ஏதோ இந்த மாதிரி இது இங்கே வந்து நல்ல ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கிடா வெட்டி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே நிறைய ரூம்ஸ்லாம் அவங்க அவைலபிள் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு கிடா வெட்டி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.